வணக்கம். NA பக்தி சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மதுர வீரனை பற்றி அந்த வரலாறு எப்படி அப்படின்னு இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேணுங்கிறேன். அதாவது வரலாறு சொல்கிற அளவுக்கு நானும் பெரிய ஒரு மகான் கிடையாது, பெரிய ஒரு ஆளும் கிடையாது. ஆகையால் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு என்ன மாதிரி அந்த விஷயம் தெரியாதவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கின்றோம். இன்றைக்கி அதாவது இப்போ நம்ம மதுரை வீரன் பிறந்த வரலாறுலாம் சொல்லணுன்னாக்கா அது ரொம்ப வேகமாக போகும். இது சுருக்கமாக ஒரு வரலாறை மட்டும் எனக்கு தெரிஞ்ச வரலாறை நான் சொல்கிறேன். அன்றைக்கி மதுரையை ஆண்ட ஒரு ராஜா அந்த மதுரையை ஆண்டிருக்காரு. அங்கே மதுரையை ஆளும்போது ஒரு கும்பல் அந்த மதுரையை ஒரு அராஜகம் பண்ணின்னு ரொம்ப ராவடி பண்ணுற நிலைமைக்கு அந்த மதுரை தள்ளப்பட்டிருக்கு. அது தள்ளப்படும் போது அந்த ராஜாவுக்கு என்னாக என்னடா நம்ம இப்படி ஒரு ஆட்சி பண்ணுறோம், இந்த ஆட்சியில் யாரோ ஒருத்தன் உள்ளே புந்து இங்கே ராவடி பண்ணானா அவன் யாருன்னு ஐயா அவரை அடக்கவும் முடியல, அவர் ரொம்ப ராவடி பண்ணுறான்னு இவனை அடக்கக்கூடிய ஒரு ஆள் யார்? இந்த மதுரைக்கு ராவடி கொடுக்குறான், இவனை அடக்கக்கூடிய ஆளுங்க யார் இருக்காங்கன்னு ஒன்றே தான் இவர் மதுரை வீரன் பேர் கிடையாது. அதாவது இவர் பேரே ஒரிஜினல் வீரன் தான். இவர் அந்த மதுரையை தாண்டி ஒரு பக்கத்து கிராமத்தில் இவர் பிறப்பு வளர்ப்பு இவருடைய வரலாறெல்லாம் அது தனி. அப்போது இவனை யார் இப்படி அடக்க முடியும் அந்த ராஜா கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா பக்கத்து அப்போ நம்ம நாடுன்னு கூட சொல்லலாம், இல்லை ஊருன்னு கூட சொல்லலாம், அது நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பக்கத்தில் வீரன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அவர் யாராக இருந்தாலும் ஜமாளிப்பார் அப்படின்னு. அப்படியா, அவரை உடனே போய் அழைச்சின்னு வாங்க அப்படின்னு ஒன்று போய் வீரனை போயிட்டு, ஐயா இதுமாரி நம்ம மதுரையை ஆளக்கூடிய ராஜா உங்களை கூட சொன்னார் அப்படின்னு ஒன்று. என்னன்னு இல்லை உங்களை கூட சொன்னார் ஐயா ஒன்றும் இல்லைன்னு போய் வீரனை போயிட்டு அந்த ஊர்லேருந்து அந்த நாட்டிலேருந்து அழைச்சின்னு வந்திருக்காங்க. அழைச்சின்னு வரும்போது தான் நீ இதுமாதிரிப்பா இந்த ஊரில் இதுமாதிரிலாம் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இதை நாங்கள் தட்டி கேட்டால் எங்கள் கிட்ட இது பண்ணுறாங்கன்னா அந்த ராஜா வீரங்கிட்ட முறையிடுறாரு. அப்போ வீரன் என்ன பண்ணுறாரு, ரைட் நான் பார்த்துக்கிறேன் ஐயான்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கும்பல் இந்த விதத்தில் சொல்லப்போனால் அந்த ரவுடி கும்பல் அப்போ ராஜாங்க கும்பல் அப்படி அந்த நாட்டை ஆண்ட ஒரு அந்த எதிர் வீரர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த இப்போ இருக்கிற பாணியில் சொல்லணுன்னா அந்த ரவுடிகளை இவர் வீரன் அவ்வளோ ஒரு தடை பண்ணி அப்புறம் எல்லாரையும் அந்த இருக்கிற அந்த மதுரையை யார் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாரையுமே அவர் ஃபுல்லாக அழிச்சிட்றாரு. அப்போ தான் ராஜா சொல்கிறாரு, நீ சாதாரண வீரன்ல, என்னாலே இங்கே ஒரு ராஜாவாக வாழ்ந்தேன், ஒரு ராஜாவாக அங்கே இருக்கிற என்னாலே முடியல, ஆனால் நீ இந்த ரவுடி கும்பலையும் இந்த இதுக்கும் நீ கரெக்டாக நின்று அவங்கள நீ தடை பண்ணிட்ட, நீ இந்த மதுரைக்கே ராஜா, ஆனால் உன் பேர் இதில் வீரன் கிடையாது, இன்னிலேருந்து உன் பேர் மதுரை வீரன் அப்படின்னு அந்த ராஜா அந்த ஊர் அந்த மதுரைக்கே நீ தான் ராஜான்ற மாதிரி அவருக்கு மதுரை வீரன் என்ற ஒரு பேர். அதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஏழைகளை அவர் பார்த்தாலுமே அவருக்கு சுத்தமாக அவர் மனசு, அதான் அவர் அள்ளி கொடுக்கும் மனசு. ரெண்டாவது மதுரை வீரனாச்சே, உம்மா பேரே அவர் அடக்கணவர். அப்போது அந்த இல்லாத ஏழைகளை பார்த்தா அவருக்கு உடனே அவருக்கு ஒரு இழந்த நீ என்ன இன்றைக்கும் அவர் கொடுக்குறவர் தான். இன்றைக்கும் பாருங்கள் அந்தந்த கைனிவேலில் இருப்பார். ரெண்டாவது அவங்க குலதெய்வமாக இருப்பார். ரெண்டாவது அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அந்த மூலையில் இருப்பார், ரோட்டில் இருப்பார், காட்டில் இருப்பார், மோட்டில் இருப்பார், அவர் எங்கே வேணாலும் இருப்பார். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுது இல்லை, இந்த மக்களுக்கு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்கிற ராஜாக்களெல்லாம் அப்போல்லாம் தானியங்கள் தான். இன்றைக்கி பணம், அன்றைக்கி தானியங்கள். இந்த தானியங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கவுங்க பெரிய பெரிய பண்ணையார்கள், பெரிய பெரிய பண்ணையார்கள் அந்தந்த நாட்டிலலாம் பயங்கர பண்ணை வச்சுன்னு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது இன்றைக்கி நம்ம மூட்டைன்னு சொல்லுவோம், அன்றைக்கி அது எப்படின்னு சொன்னால் அந்த உரக்கணக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கணக்கில் நெல் தானியங்கள், அதாவது நெல் கம்பு கவுரு எல்லாத்தையும் மூட்டை கட்டி அடக்கி இருக்கிற ஏழை மக்கள் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, நைட்டில்
இவரை யாரும் அடக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. இன்னைய வரைக்கும் மதுரை வீரனை அடக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மக்களுக்கு நம்ம எப்படியாவது உதவணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இவராக என்ன பண்ணுறாரு, நைட்டில் என்ன பண்ணுறாருன்னா அந்த சங்கிலியெல்லாம் போட்டுக்கின்னு அவருக்கு இது கிடையாது, அவரே ஒரு வேடம், அவரே சங்கிலியெல்லாம் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மதுரை வீரன் தெரியக்கூடாது, இந்த மக்களுக்கு வந்து நம்ம போய் நைட்டில் திருட போகிறது வந்து நம்ம வந்து மதுரை வீரன்னு தெரியக்கூடாதுன்னு தான் இவர் நம்ம சங்கிலியெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து சங்கிலி கருப்பனாக மாறிடுறார். இவரே போட்டுக்கின்னு போயிட்டு இருக்கப்பட்டவங்க வீட்டில் அந்த தானியங்களை எடுத்து இன்றைக்கி இல்லாதப்பட்டவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற தெய்வம், ஒரே தெய்வம் அவர் தான். காலையில் ஏந்து பார்த்தா அவங்க வீட்டில் நெல் மூட்டை கிடக்கும், அவங்க இது எப்படி வந்து ஆஹா ஓஹோன்ற மாதிரி. அப்போது இவர் என்ன பண்ணுவார், இவரே போய்ட்டு அப்படியே கட்டி போட்ட மாதிரி ஒரு காட்டில் நின்று அதாவது நைட்டு பூரா வேலை செய்வார். கொஞ்சம் வெடிஞ்சு போச்சுன்னா அவரே இப்போ சங்கிலெல்லாம் எடுத்து போட்டு நின்றுக்குவார். அப்போ இவரை பார்த்தவொடனே இவர் என்ன அப்படி இருக்கார், இவர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் அவர் வந்து சங்கிலி கருப்பு அப்படின்ற ஒரு பேரை வந்து சூட்டி இன்றைக்கி அதுவும் அந்த பக்கத்தில் வந்து சங்கிலி கருப்பு, அந்த பக்கத்தில் மதுரை வீரன் எல்லாமே கும்பிட்டுங்கிறேன். ஆனால் ஒன்று தான் அள்ளி கொடுக்குற தெய்வம். இன்றைக்கி அழகாக எல்லா பாருங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், கைநிவையில் இருப்பார், அதான் சொன்ன மாதிரி எல்லா இதுலேயும் இருப்பார். இன்றைக்கி அள்ளி கொடுக்குற தெய்வமாக தான் இன்றைக்கி மதுரை வீரன் விளங்கி கொண்டு இருக்கார். ஆகையால் உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இல்லை அவர் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நாட்டு மக்கள் அனைவரும் மதுரை வீரனை நம்பி வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும் துணை இருப்பார். அவர் ஒரு பயங்கரமான ஒரு அது அந்த குணங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட குணங்கள். நீ என்ன கேட்டாலும் சரி, நீ என்ன கோரிக்கை அவர்கிட்ட வச்சாலும் சரி, சாமி எனக்கு இந்த வேலை நடக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கணும் சாமி, எனக்கு இந்த வேலை நடக்கணும்னாலும் கண்டிப்பாக கொடுப்பார். ஆகையால் அனைவரும் மதுரை வீரனை இந்த வரலாறை கேட்ட அனைவருக்கும் இந்த நாட்டினுடைய மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய பக்தி சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.